தெளிவுனால தான் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வாயே திறக்காமல் இருக்காங்க தாவேக்காரங்க. இது இப்பவும் சொல்கிறேன், திட்டமிட்டு திமுகவால் நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இதையே சொல்லலாம் விஜய். 2 பேரும் நாடகம் நடத்துறாங்கன்னே பேசலாமே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்களுக்கு கேட்கிறேன், திருப்பரங்குன்றத்தில் அங்க உங்களுடைய கொள்கை எதிரி தப்பு பண்றாங்களா இல்லையா? அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? 6 கோடி மக்களுக்கும் தலைவராகணும்னு நினைக்கிறவரு எல்லா இஷ்யூலையும் பேசணும் சார். தமிழக மக்கள் இஷ்யூல பேசணும் சார். நாங்க திமுக எதிர்ப்புல விஜய் ஆதரிக்கிறீங்க, திமுக எதிர்ப்புல இருக்கீங்க. அதனால நீங்க உங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரு அடிப்படை இஸ்லாமியர், ஒரு சாதாரண இஸ்லாமியர் அவருக்கு எப்படி தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். மேல கொடி ஏத்தணும்னு நிக்கிறாங்க. அப்படி அடிப்படை இஸ்லாமியர்கள் அப்படி அடிப்படை இஸ்லாமியர்கள் நீங்க சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே அங்க திறந்து நின்று போராட்டம் பண்ணிருக்கணும். மத கலவரம் தானே. அரசு தான் முன்னாடி நிக்குதே சார். முதலமைச்சரா பொசிஷன் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்போ இந்த வாக்குகள் நீங்க சொல்ற 16, 17, 18 எவ்வளவு முக்கியமான வாக்குகள். அந்த வாக்குகளுக்காவது விஜய் பேசியிருக்கலாம். அந்த வாக்குகள் அங்கதாங்க இருக்கு. அதுதான் இப்ப இருக்குமான்னு சந்தேகமா இருக்கு. அதுதான் அந்த வாக்குகள் எல்லாம் அப்புறமா அந்த வாக்குகள் விஜய்க்கு வருமானே தெரியும். அப்போ ஈரோடுக்கு வரல. எத்தனை இஸ்லாமியர் அண்ணனும் தம்பிகளும் அங்கே குடும்பமாக வந்தார்கள்ன்றது எனக்கு தெரியும் சார். நீங்கள் இனிமே இந்த பொய்களை சொல்லி கட்டமைச்சு சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் விரோதம் எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் அண்ணன் இருக்காரு, பார்த்துக்குறோம். என்ன ஒரு விஷயம் திருப்பரங்குன்றத்துக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாரு, அண்ணன் பார்த்துக்குவாருன்றீங்க. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். தெளிவுனால தான் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வாயே திறக்காம இருக்காங்களா தாவேக்காவினர்? எப்படி திமுக ஒரு நாடகம் ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இஸ்லாமிய தலைவர்கள் யாராவது பேசினாங்களா? ஏன் பேசலை? இது இப்பவும் சொல்றேன், திட்டமிட்டு திமுகவால் நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். இதையே சொல்லலாமே விஜய். 2 பேரும் நாடகம் நடத்துறாங்கன்னே பேசலாமே. அதை கூட அவரு அதை தான் சொல்றாங்க. கௌதம் மனசுல தோன்றதுதான். இல்ல நான் திருப்பி என்ன சொல்றேன், கௌதம் மனசுல தோன்றதெல்லாம் அவர் தலைவர் பேசணும்னு ஏன் நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு கேட்கிறேன், திருப்பரங்குன்றத்துல அங்க உங்களுடைய கொள்கை எதிரி தப்பு பண்றாங்களா இல்லையா? அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நான் திரும்பவும் சொல்றேன், நீங்கள் ஒரு லைனில் பண்ணிவிட்டு பத்திரிகையாளனா உங்களோட வியூஸ்க்காக நீங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி வாங்க. அம்மா பட்டணத்தில் எதுக்கு 60 வீடுகளையும் ஒரு பள்ளிவாசலையும் இடிச்சிங்க? பதில் சொல்லுங்கள். அதுக்கு விஜய் பேசியிருக்காரா? நான் என்ன கேட்கிறேன், இதுக்கான பதில் அது இல்ல கௌதம். திருப்பி நான் சொல்றேன், நீங்க நாடகம் நடத்துறீங்கன்னா தெரியுமே. ஒட்டுமொத்த இஸ்லாமிய தலைவர்களே உங்க முதுகு பின்னாடி வச்சுக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த 75 ஆண்டுகள் சீரழிச்சிட்டீங்கன்னு சொல்றேன். திமுக மேல விமர்சனத்தை வச்சிருவோம். ஆமா, இங்க என்ன சொல்ற, இவர் என்ன சொல்றாரு, யாருக்கு விஜய் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாருன்றத பாருங்க. தேர்தல் வரக்கூடிய காலங்கள்ல நீங்க திமுக மேல இவ்வளவு கோவப்படுறீங்கல்ல, ஏங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாம் பேச மாட்டீங்க? நீங்க விஜய் மேல கோவப்படுறீங்களா? நான் ஏன் கோவப்படணும்? அவர் பேச மாட்டாரு. அவர் பேசுவாருங்க எல்லாமே. உங்களுடைய தேவைக்காக இன்னைக்கு பேசணும்ன்ற அவசியம் இல்ல. திருப்பரங்குன்றம் இஷ்யூ பேசணுமா பேசக்கூடாது சார்? நீங்க ஒரு பேச வேண்டிய நேரத்துல நீங்க அரசியல் அனுபவமிக்கவர், பேசணுமா பேசக்கூடாது? பேச வேண்டிய நேரத்துல பேசணும். அவர் அமைதியா இருந்ததுதான் சரி. அவர் அமைதியா இருந்ததுதாங்க சரி. எப்போ ஏன் அமைதியா இருந்தது சரி? எப்ப பேசுவார்னு திருப்பி சொல்ற. கௌதம் தேவைக்காகலாம் அவர் பேசணும்ன்ற அவசியம் இல்ல. ஏன் தேவைக்கு இல்ல. அவர் பேச மக்கள்கிட்ட வராரு, பேசிட்டு தான் இருக்காரு. தலைவராகணும்னு நினைக்கிறவரு எல்லா இஷ்யூலயும் பேசணும் சார். தமிழக மக்கள் இஷ்யூல பேசணும் சார். எல்லா இஷ்யூலயும் பேசுவாரு. இந்த மாதிரி பேசி தான் ஒருத்தர் நீங்க காலியும் பண்ணி விட்டுட்டீங்க. புரியுதுங்களா? அதனால எங்க எதை பேசணும்ன்றது ரொம்ப தெரிஞ்சதுனால தான் இப்பேற்பட்ட இத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு தலைவனா நிக்கிறாரு. அவர் வராருன்னு தெரிஞ்சவன பல லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா பேசலன்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் சம்பந்தமே இல்லாம ஒண்ணு கொடுக்குறீங்க. எது சம்பந்தம் இல்லாம இருக்கு? அப்ப இடத்துல தீர்மானம் போட்டமேன்னு கடந்து போறீங்க. ஏன் பேசலன்னு ஏன் பேசணும்னு சரிதானா சார்? ஆமா சரிதான். நான் ஒரு சிறுபான்மையினர், நான் ஒரு முஸ்லீம், எனக்கு அங்கே என்ன இப்போ பஞ்சாயத்து நடக்குதுன்னு தெரியும். அதனால அவர் அமைதியாக இருந்தது சரிதான். ஏதோ ஸ்டாண்ட் எடுக்க வேண்டாம்ன்றீங்களா? கண்டிப்பாக நிச்சயமா எடுக்க வேண்டாம். நீங்க அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடிட்டு சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். அதை நீங்க சொல்லணும். நீங்க என்ன தீர்மானம் போடுறீங்க? 2 பேரும் ஏமாத்துறாங்க. நீங்க என்ன தீர்மானம் போடுறீங்க? கௌதம் தேவைன்றதுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. என்னை போன்றவர்களுக்கு நல்லா தெரியும் அது சரியா தவறா. சார் நீங்க திமுக எதிர்ப்புல இருக்கீங்க சார். நீங்க திமுக எதிர்ப்பு இல்ல, விஜய் ஆதரிக்கிறீங்க, திமுக எதிர்ப்புல இருக்கீங்க. அதனால நீங்க உங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரு அடிப்படை இஸ்லாமியர், ஒரு சாதாரண எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு எப்படி தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். மேல கொடி ஏத்தணும்னு நிக்கிறாங்க. அப்படி அடிப்படை இஸ்லாமியர்கள் அப்படி அடிப்படை இஸ்லாமியர்கள் நீங்க சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே அங்க திறந்து நின்று போராட்டம் பண்ணிருக்கணும். மத கலவரம் தானே வெடிச்சு. அரசு தான் முன்னாடி நிக்குதே சார். அரசு அதுக்கு அவங்களுக்கு தான் அரணா முன்னாடி நின்னு அதை விட அம்மா பட்டணத்துல நிக்கல சார்.
நீங்க அம்மா ஏன் சார் நிக்கல? கரெக்ட் சார். சார் இப்பவும் சொல்றேன், கபட நாடகதாரிகள் உங்களை சொல்லிட்டார்ல, முடிஞ்சிருச்சு. நீங்க திருப்பியும் சொல்றேன், எங்களை பாதுகாக்கலாம் நீங்க வேண்டாம். எங்களுக்கு தெரியும் எங்களை பாதுகாத்துக்க. புரியுதுங்களா? சும்மா இல்லாதவனுடைய வழக்குகள் எல்லாம் கொண்டு போய் என்ஐஏல கொண்டு போய் சொருகுனது இதே திமுக ஆட்சி தானே. இப்போ அதுக்காகவும் களத்துல இன்னும் போராடி இருக்கிறேன் நான். சார் எனக்கு உங்க போராட்டத்திலயோ உங்களுடைய இல்ல நான் திருப்பி சொல்றேன், சிறுபான்மை மக்கள் மீது நீங்க வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு சமூகமா மட்டும்தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓட்டு அரசியலுக்கான ஒரு சமூகமா மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 18% வாக்குகள் அறுவடை செய்யக்கூடிய ஒரு சமுதாயமா தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதற்காக இந்த தலைவர்களை நீங்க கையாண்டு வெற்றி பெறணும்னா அந்த வாக்குகள் எவ்வளவு குரூஷியல்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் எந்த இடத்துல எப்படி முதலமைச்சர் ஆகணும், விஜய் நீங்க முதலமைச்சரா பொசிஷன் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்போ இந்த வாக்குகள் நீங்க சொல்ற 16 17 18 எவ்வளவு முக்கியமான வாக்குகள், அந்த வாக்குகளுக்காவது விஜய் பேசியிருக்கலாம். அந்த வாக்குகள் அங்கதாங்க இருக்கு. அதுதான் இப்ப இருக்குமான்னு சந்தேகமா இருக்கு. அதான் அந்த வாக்குகள் விவகாரத்துக்கு அப்புறமா அந்த வாக்குகள் விஜய்க்கு வருமானே தெரியல. நீங்க அப்போ வந்து ஈரோடுக்கு வரலன்னு நினைக்கிறேன். நீங்க ஈரோடுல கேமரா போட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். எத்தனை இஸ்லாமிய அண்ணனும் தம்பிகளும் அங்க குடும்பமாக வந்தார்கள்ன்றது எனக்கு தெரியும். கரெக்ட் சார். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு அப்புறம் அவர் பேசாததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு கூட்டமும் வருது சார். நான் என்ன கேக்குறேன் சார், நீங்க இனிமே இந்த பொய்களை சொல்லி கட்டமைச்சு சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் விரோதம் எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க பாத்துக்கிறோம், எங்க அண்ணன் இருக்காரு பாத்துப்பாரு. என்ன ஒரு விஷயம் திருப்பரங்குன்றதுக்கு பேசுவாரு, அண்ணன் பாத்துக்குவாரு. அதான் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், தேர்தல் அறிக்கைகள் உங்களை கதற விட போகுது, திரும்பி எத்தனை ஆண்டுகள் பின்னோக்கி போக போறீங்கன்றத பாருங்கன்னு சொல்றேன். அதுல பேசுறதுல ஒரு இப்போ உதாரணம் தேவையானதை பேசுவாரு. இல்ல எங்க அந்த கொள்கை எதிரியில சிக்கல் வருது தேவையில்லை. கரெக்ட். இப்ப என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியா முழுக்க நாடாளுமன்றத்துல மசோதாவை கிழிச்சு எறியறாங்க. எப்படிங்க காந்தி பேரை நீங்க நீக்கலான்னு நைட்டு 12 மணிக்கு மசோதா பறக்குது, நாட லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. காந்தி பேரை ஏன் நீக்கலன்னு. அதே காந்திக்கு இங்க தென்னகத்து ஜான்சி ராணின்னு பட்டம் கொடுத்தா அஞ்சலை அம்மாள் காந்தி தான் அந்த பேரை கொடுத்தாரு. ஏன் இந்த விஷயம் பண்றீங்க? காந்தி பேரை ஏன் நீக்குறீங்க? தேசத்தை பேரை ஏன் நீக்குறீங்க? சமஸ்கிருத பேரை ஏன், ஹிந்தி பேரை ஏன் வைக்கிறீங்கன்னு கூட விஜய் நேற்று ஒரு வார்த்தை பேசல, ஒரு அறிக்கை வரல, இப்போ வரைக்கும் ஒரு சின்ன ட்விட்டு கூட இல்லை. அங்கே தான் பாஜக மேலே நீங்கள் இந்த கொள்கை எதிரின்ற கான்செப்டில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும்னு சந்தேகம் வர்றது இயல்பாக தானே இருக்குது. இப்போ எந்த இதுவும் இல்லாமல் தெளிவாக இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் போன்ற 100 ஆண்டுகள் கட்சிகள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கூட்டணியில் இருந்துக்கலாமான்ற பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுதுன்னா பாஜகவோட பிடிஎம்மாக இருக்கிறதுனால வந்து காங்கிரஸ் பேசுதுன்னு எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவை இப்போவும் தமிழக நீங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. காந்தி பேரை எடுக்கிறாங்க, ஹிந்தி பேரை திணிக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அவ்வளோ நைட் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விஷுவல, மசோதாவை கிழிச்சு எறியறாங்க 12 மணிக்கு. இவ்வளோ பத்தி எறிகிற விவகாரத்துக்கு தாவேகா ரியாக்ட் பண்ணுமா வேணாமா? பாஜக எதிர்க்கணும். திமுக என்ன கடுமையான போராட்டம். திமுக அவ்வளவு திருச்சி சிவா கனிமொழி நாடாளுமன்றத்தில் அவ்வளவு பேசியிருக்காங்க சார். தமிழ்நாடு இன்னைக்கு முடங்கிருக்க வேண்டாமா? அத்தனை மத்திய அரசு அலுவலகங்களும் இன்னைக்கு முடக்கிருக்க வேண்டாமா? ரயில்களை ஓடாம ஏங்க உங்க தேவைக்கு நீங்க ஓடக்கூடிய ரயில போய் நிறுத்தி உங்க அப்பா தண்டவாளத்துல கட்சியை வச்சுக்கூடிய என்ன வச்சிருக்காங்க? எப்படி சார் சுத்த முடியும்? அது கவனமா தான் சுத்தணும் சார். எதுக்கு ஒரு ஆட்சியில இருக்கிற கட்சி பல்லு படாமையா? ஒரு ஆட்சியில இருக்கிற பல்லு படாம அப்படி பேசிக்கிட்டே போகணுன்றீங்க. தவிர்க்கலாம் சார். இல்ல நான் திருப்பியும் நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தரை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா தைரியமா எதிர்த்துருங்க சார். அவங்களுக்கு நாடாளுமன்றத்துல பிரதிநிதித்துவம் இருக்கு. நாடாளுமன்றத்துல திமுக அவங்க எதிர்க்கறாங்க. எப்படி எதிர்த்தீங்க? ட்விட்டர் ஸ்பேஸ் எப்படி எதிர்த்தீங்க? வந்து பேச நான் என்ன கேக்குறேன்னா, எப்படி எதிர்த்தீங்க? எதிர்க்கறாங்களா இல்லையா? எப்படி எதிர்க்கறாங்கன்றது ரெண்டாவது பட்சம் சார். என்ன நீங்க கத்தி எடுத்துட்டு போறீங்க, அவங்க வேற ஏதாவது எடுத்துட்டு வராங்க. என்ன எடுத்துட்டு வந்தீங்க? என்னமோ எடுத்துட்டு போறாங்க. எதிர்க்கறாங்களா இல்லையா? தமிழ்நாடு ஆட்சி அதிகாரம் உங்கள்ட்ட தானே இருக்கு. எதிர்க்கறாங்களா இல்லையா? முடக்கலையே ஏன் முடக்கல? எதிர்க்கறாங்களா ஏன் முடக்கல? எதுக்கு முடக்கணும்? ஆமா முடக்கணும். எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் முடக்கணும்? அது கூட ஏன் முடக்கல? ஒரு கட்சி எதிர்ப்பு தெரிவிக்குது, ஆனா நீங்க அது கூட செய்யல, அத பேச மாட்டீங்க. திரும்ப அடுத்த லெவலுக்கு போறீங்க. முடக்கலையாங்கறீங்க. நீங்க பேசவே இல்லையா? அத பேசுங்க. ஏங்க நான் திருப்பியும் சொல்றேன், திமுக என்ன கோமாளி கூட்டமா? நீங்க ஆட்சியும் அதிகாரத்தையும் ஒரு மாநிலத்துல முழுக்க வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தினுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்க காட்டியிருக்க வேண்டாமா? உங்க இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் முடங்கி இருக்க வேண்டாமா? ஸ்ட்ரென்த்தை காட்ட மாட்டேங்குதே சார். நான் திருப்பியும் சொல்றேன், ஆட்சியும் அதிகாரத்தையும் உங்கள்ட்ட வச்சுக்கிட்டு ஏங்க பண்ணலன்னு கேக்குறேன். 3 மாசம் தானே இருக்கு. பி டீம் யாரு? அதனால தான் காங்கிரஸ் கூட்டணிக்கு பேசுறாங்க. தாவேகாவோட பி டீம் பிஜேபினே சொல்லுங்கன்ற எனக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் இல்ல. பிஜேபினே கூட சொல்லுங்க. நீங்க யாரு? பிஜேபி இல்ல, பிஜேபி பி டீம் இல்ல, முடக்குங்க. இன்னும் 2 மாசம் தானே இருக்கு. கலைச்சிட்டு போறாங்க. மாநிலத்துல உங்களுக்கே ஓட்டுகள் எல்லாம் திரும்பட்டும். நான் ஒரு எதிர்க்கிறாங்கன்ற, நீங்க அவர் எதிர்க்கலன்ற, எதிர்க்கலன்னு சொல்றேன், நடிக்காதீங்கன்னு சொல்றேன்.
அவர் நடிப்பை விட்டுட்டாரு, உண்மையா இருக்கிறாரு, நீங்க நடிகனா மாறிட்டீங்கன்னு சொல்றேன். இந்த செலக்டிவா பேசுறது நடிப்பை விட்டுட்டாருன்ற அர்த்தமா சார்? வேற என்ன பாஜக எதிர்ப்பு நம்ம தமிழகத்துல அது எவ்வளவு பெரிய, நான் அரசியல் ரீதியாவே பேசுறேன், வாக்கு வங்கி ரீதியாவே பேசுறேன். வாக்கு வங்கி ரீதியாவும் தான் நானும் பேசுறேன். பாஜக எதிர்ப்புக்கு இங்க தமிழகத்துல இல்ல கௌதம், என்னோட கேள்விக்கு நீங்க ஒருபோதும் பதில் சொல்ல போறது இல்ல, அது எனக்கு நல்லா தெரியும். திரும்பவும் நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னும் சரியா சொல்லணும்னா இன்னும் 60-70 நாட்கள் தான் உங்களுடைய ஆட்சி இருக்கு. நீங்க சரியான ஆளா இருந்தா இந்நேரம் மொத்தத்தையும் முடக்கி இருக்கணுமா இல்லையா? சார் இதுல இருங்க, நான் சொல்லிடுறேன், நீங்க பதில் சொல்லுங்க. சரிங்களா? உங்கள்கிட்ட நான் விளக்கம் கேட்கல, என்னோட கேள்விக்கான பதில் தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க இந்நேரம் முடக்கி இருந்தீங்கன்னா ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போகக்கூடிய வாக்குகள் அடங்க பாரு, ஆட்சியே கலைஞ்சாலும் பரவாயில்லன்னு இந்த பக்கம் மக்கள் பக்கம் இன்னைக்கு நிக்கிறாங்கன்றத மக்கள் முடிவு எடுத்திருப்பாங்கல்ல. மக்கள், அதாவது எல்லாரும் இந்தியாவே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவங்க மக்களுடைய பிரதிநிதிகளாக தான் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காங்க. நான் கேட்டது இல்ல சார், பதில் தான், அவங்க கேள்விக்கான பதில் தான் நான் சொல்றேன். அதுக்கு அவங்க நாடாளுமன்றத்துல இருக்காங்க, மக்களுடைய குரலா தான் அவங்க பேசுறாங்க. நாடாளுமன்றத்துல மக்களுடைய குரலா தான் எதிரொலிக்கிறாங்க. நீங்க மைனாரிட்டியா இருக்கீங்க, அவங்க மெஜாரிட்டில இருக்காங்க சார். அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்க முடியாது. அததான் சொன்னேன், அதுக்காக நாடகம் தெரிவிக்காம இருக்க முடியாது. இப்போ தம்பிதுரை இன்னைக்கு ஆதரிச்சு பேசியிருக்காரு, தம்பிதுரை இந்த மசோதாவை ஆதரிச்சு பேசியிருக்காரு, தப்புன்னு நம்ம விமர்சிக்கிறோம். அதுக்குதான் தமிழ்நாட்டுல அவங்க ஆதரிக்கிறாங்க, இவங்க எதிர்க்கிறாங்க, நீங்க என்ன பண்றீங்க அதை சொல்லுங்க. நான் திருப்பியும் என்ன கேக்குறேன், இது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க வீட்ல இருந்து அவுல் எடுத்துட்டு வாங்க. என்ன சார் இல்ல கௌதம், நீங்க உங்க வீட்ல ஸ்டாண்ட் என்ன சார்? உங்க வீட்ல இருந்து அவுல் எடுத்துட்டு வாங்க. அதுதான் சொல்றேன், உங்க வீட்ல இருந்து அவுல் எடுத்துட்டு வாங்க, நான் ஊமி எடுத்துட்டு வரேன், ரெண்டு கலந்து ஊதி திம்போன்னு. என்ன நீங்க மக்கள் ஏமாந்தவர்கள் இருந்தா எதை வேணா பேசுவீங்களா? ஒரு இனிஷியேட்டிவாவது எடுக்கறாங்கல்ல, என்ன ஒண்ணு எடுக்கலங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஏமாத்துக்காரர்கள் பண்ணலங்கன்ற திருப்பி இனிஷியேட்டிவ் எடுக்கறாங்கன்னா என்ன அர்த்தம் கேக்குறேன். பார்வை என்ன சார் இந்த காந்தியோட பெயர் எடுத்ததுல? அத ஒருபோதும் நம்ம ஏத்துக்கல, தாவேகாவும் ஏத்துக்காது. புரியுதுங்களா? சொல்லிட்டு போலாமே. அதெல்லாம் சொல்லுவாங்க, நான் திருப்பியே சொல்றேன். உங்களுக்கு தேவையான இங்க பாருங்க, நீங்க நாடகம் நடத்துறீங்கன்றது 1000 மடங்கு அத்தனை பேருக்கும் தெரியும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க இதை தான் மக்களுக்காக தான் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு நாள் அடுத்த 24 மணி நேரம் உங்களால எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்டனத்துக்கு முடக்கி காட்டியிருக்க முடியுமா? முடியாதா? ஒரு பேருந்தும் ஓடாது, ஒரு ரயிலையும் ஓட விட மாட்டோம். நீ முதல்ல இதை மாத்து. உங்களோட இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களையும் உங்களால் பண்ணியிருக்க முடியுமா? முடியாதா? ஏன் பண்ணலை? சரி, இதுதான் உனக்கு அவகாசம் தரேன், இல்லைன்னா என்னால் கண்டினியூவாக முடக்க முடியும். எத்தனை நாள் போட்டு கொரோனா காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளேயே உட்கார சாவடிச்சிங்க. இதை காப்பாற்றணுன்றதையோ ஒரு வாரம் சாவடிங்க, பிரச்சனை இல்லை. எப்படி ஏன் பண்ண முடியாது? ஏன் பண்ண முடியாது? ஜனநாயகம் பேசுறீங்க, சமூக நீதியை பேசுறீங்க, இதுதான் சார் ஜனநாயகம். இப்ப எது ஜனநாயகம்? நீங்க அங்க நாடாளுமன்றத்துல கத்துறதுனால எங்க வயிறு நிறையாதுன்னு சொல்றேன். ராஜேந்திர சச்சார் கமிட்டி ஒண்ணு இருந்து தெரியுமா? ராஜேந்திர சச்சார் கமிட்டின்னு ஒண்ணு போட்டாங்க தெரியுமா? எதுக்காக போட்டது? இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை தரம் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு விடையே இல்லை. நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை, இந்த அம்மையாரனுடைய இறப்புல ஒரு ஆறுமுகசாமி கமிட்டி போட்டாங்க தெரியுமா? இது என்னத்தை பெருசா சாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? நீங்க போடக்கூடிய அத்தனையுமே நாடகங்கள் தான். நீங்க இதே முதல்வர் சொன்னாரு, அவர்கள் தர்ம யுத்தம் நடத்திட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க. திமுக அவர் ஒரு முதல்வர்ன்றதுனால அந்த மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மங்களை வெளியில கொண்டு வர 4.25 வருஷமா எந்த மர்மத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க? அந்த அப்போலோ மருத்துவமனையில் இருந்த கேமரா ஒளிநாடாவை கூட உங்களால போட முடியல. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? இப்பவும் சொல்றேன் கௌதம், நீங்க ஏமாத்துறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்குள்ள நானும் ஏமாறுவதற்கு தயாரா இல்லை. எங்களுடைய அரசியல் வேறு. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், எங்களுடைய அரசியல் வேறு. கரெக்ட். அட்லீஸ்ட் இவங்க ஏமாத்துறாங்க, எங்களுடைய அரசியல் வேறு. ஏமாத்துறாங்க, எங்களுடைய அரசியல் வேறு. என்ன சார் எங்களுடைய மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? அது தெரியும். புரியுதுங்களா? நீங்க திருப்பி மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியலை நாங்க பண்ணல. நீங்க மக்களை முழுக்க மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியலை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்க அதை அப்படிதான் பண்ணுவீங்க. இது நாடகம்ன்றது இப்ப எல்லாம் இன்னும் 2-3 மாசத்துல எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரியுமா இல்லையான்னு பாருங்க. ஸோ அதுதான் தாவேகாவோட நிலைப்பாடும், அதுதான் இந்த விவகாரத்தில். நிச்சயமா தாவேகா ஒருபோதும் எதுலையுமே சமரசம் பண்ணிக்கல. உங்களுக்காக நீங்க இப்போ ஒன்று நடந்துருச்சுன்னு உடனே மைக்குக்கு வாயை திறந்துட்டு வரக்கூடிய எதுவும் தாவேகா இல்லை. பொறுத்து இருந்து எல்லாத்தையும் ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது வெற்றியாக தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ 2026 மிகப்பெரிய வெற்றி வாகையை சூட போறதுல மாற்று கருத்தே கிடையாது. நன்றி சார், நேரத்தை செலவழிச்சதுக்கு வாழ்த்துக்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.